முதல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில கடந்த கால சம்பவங்களை கண்டுபிடிச்சு பழகினாத்தான் எதிர்கால பலன் உங்களால துல்லியமா எடுக்க முடியும். சரியா? இல்லைன்னா வாய்களே எவ்வளவு நாளும் பேசலாம். எத்தனை ஜோதிடர்கள் உருவாக்கி இது உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அது அப்படி இப்படின்னு சொல்லலாம். நடக்குமா? வர மாட்டாங்க. முதல்ல நடந்த சம்பவத்தை சொல்லி பழகணும் இல்லையா? அப்படித்தான் முதல்ல நடந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சு பழகணும்னா முதல்ல ஏற்கனவே கடந்த புத்தியை போகணும். தசா புத்தியை கடந்து போகணும். இதுக்கு தசைக்கு முந்தின தசை ராகு தசை. ராகு புதன் வீட்டுல உட்கார்ந்து தசையை நடத்தினாரு. சுயசார வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பா காதல் வந்திருக்குமே அப்படின்னா ஆமா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க காதல் திருமணம் தான் பண்ணாங்க. செவ்வாய் திரிகோணத்துல குருவுடைய பார்வையில இருக்கிறார். காதல் திருமணம் தான் பண்ணாங்க. ஆன்சர் வந்ததா? ராகு திசையில காதல் திருமணம் பண்ணிருப்பாரு. கன்ஃபார்மா பண்ணிருப்பாரு. புதன்னா காதல் கிரகம். சுக்கிரன் உணர்ச்சி தூண்டக்கூடிய கிரகம். கேது ராகு கேது எப்பயுமே நேர பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை கிடையாது. சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. இவர் தான் பலம். இவர் என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் வேற சாரம் தான். இவருக்கு சுயசாரம் வாங்கியிருந்தா இவர் தான் பலம். ஏன்னா கேதுவோட பவர் கம்மி தான் ராகு. இவர் வேற சாரம். அதனால இங்க கேதுக்கு பலம் இல்லை. அவர் சுயசாரம் வாங்கினாலும் அவர் தான் பலம். அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஆகாது. ராகு திசையே முடிஞ்சு போச்சு சார். ராகு திசை நடந்தா நீங்க பரிகாரத்துக்கு போகலாம், செய்யலாம். இவர் குரு திசையில தானே இருக்கிறாரு. குரு சுக்கிர வீட்டுல உட்காந்து திசையை நடத்துறாரு. உணர்ச்சியை தூண்டத்தானே செய்வாரு சார். புத்தி ராகு திசை குரு புத்தி தானே சொன்னீங்க. அப்ப குரு சுக்கரனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. சுக்கரன் சரி குரு முழு சுப கரகம் தான், ஒழுக்கமான கரகம் தான். அவரே சுக்கிர வீட்டுல உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணணும்? உணர்ச்சியை தூண்டிடுவார். செவ்வாய் பிடிவாதம். கட்டுனா அந்த பிள்ளை தான் கட்டுவே. அந்த பிடிவாதம் பண்ணி கட்டுவார். குரு புத்திலே கிடையாது. கிடையாது. என்ன பண்ண முடியும்? இப்படிதான் பலன் இருக்கணும். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் புதன் வீட்டுல உட்காந்து அது எந்த வயசா இருந்தாலும் சரி காதல் வரும். 50 வயசுக்கு மேல காதல் வருமா, 60 வயசுக்கு மேல காதல் வருமானலாம் கேள்வி கேட்க கூடாது. பேப்பர்ல காதல் வயசு கிடையாது. பேப்பர்ல நியூஸ்ல டிவில பாப்பீங்க. 60 வயசு முதியவர் 3 வயது 7 வயது குழந்தையை இது பண்ணார் பாத்தீங்கல்ல. அதுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் சுக்கிரன் உணர்ச்சி. இந்த போன வாரம் கல்கத்தால ஒரு இது நடந்துச்சு மருத்துவர். அது எப்படி வந்துச்சு? சுக்கிரன் தான் காரணமா இருக்கும். அந்த ஆளுடைய ஜாதகத்தை பாருங்க. சுக்கிரன் வளர்த்திருப்பாரு, ரொம்ப வளர்த்திருப்பாரு. அல்லது சுக்கிரனுடைய வீட்டுல உட்காந்து ஏதாச்சும் ஒரு கரக தசாபுத்தியை நடத்திருக்கும். சுக்கிர புத்தியை கூட நடத்திருக்கலாம். அப்படி போகும். காதலுக்கு வயசு இல்லைன்னா புதன் தான் காதல் கரகம். அது சம்மந்தப்படும். வாத்தியாரு மாணவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மாணவன் டீச்சர் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. காரணம் காதல். எல்லை மீறுறது ஒரு சில நேரங்களில் மீந்தி வரும். அதுக்கெல்லாம் காரணம் ராகு. ராகு பேராசை. அது எல்லையை மீற வச்சிடும். அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். சந்திரன் மனோகாரகன். மனசையும் கெடுப்பாரு, உடல் காரகன் உடம்பையும் கெடுப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லை மீற வைப்பார். இந்த 3 கரகமும் பிளஸ் ராகு மட்டும்தான் இந்த இதுக்கு காரணமா வரும். இதுதான் முதல்ல இப்படி போகணும். இப்ப சனி இங்க இருந்ததுனால சொல்லிட்டோம். இப்ப வேற ஏதாவது ஜாதகம் போட்டு பேசுவோமா? இதே பேசுவோமா? முதல் குழந்தை சுக்கிரன் தன் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துல மறையல. இது ஆண் ராசி. ஆனா பெண் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, இயற்கை லக்னம் மந்திரம் தானே. இயற்கை லக்னம் இது. இயற்கை லக்னம் இதுவா? நான் அதை அழிச்சிட்டேன், தெரியல, மறந்து போச்சு. நான் அதை போட்டதுனால இதுக்கு 5க்கு அதிபதி தன் பாவத்துக்கு மறையல. தன் பாவத்தை பார்க்கவும் செய்றாரு. ஆண் வாரிசு கொடுக்கணும். முதல் குழந்தைக்கு ஆண் குழந்தை. என்ன குழந்தை? முதல் குழந்தை. அடுத்து 2வது குழந்தை இருக்கு. 2வது குழந்தை புதன் தன் பாவத்துக்கு 3ஆம் இடத்துல மறையிறாருன்னா மறையிற ஆட்சி பெற்ற புதனுடைய வீட்டுல சூரியன் ஜாரமாக்கிறாரு. 2வது ஆண் குழந்தை தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 2வது ஒரு பையன் இருக்கான். ஆமா, அது பிறகு இன்னொரு குழந்தை இருக்குமே.
மூணாவது குழந்தை, மூணாவது குழந்தை இருக்குமே 7 9, அது பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்கும். மூணாவது குழந்தை இது சூரியன் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலைமையில தான் இருக்கிறாரு. அப்ப ஆண் குழந்தையை தான் கொடுக்கணும். அதனால கேது சார வாங்கிட்டாரு, மாத்தி விட்டுரும். மூணாவது குழந்தை பெண் குழந்தை மாத்தி விட்டுரும். ராகு கேது சார வாங்கினா மாத்தி விட்டுரும். ஸ்பெஷலா எதுவும் கேள்வி கேட்கறீங்களா? வேற ஏதாவது சார் நீங்க எதுவும் டவுட்டா எதுவும் கேட்கறீங்களா? குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஜோதிட பாடல் ஒண்ணு சொல்லுங்க. எங்க குருநாதர் தான் அடிக்கடி போடுவாரு. அட்டமாதிபதி 5ல் அமர்ந்துட்டு அதுவும் குற்றம்பாங்க. அதாவது 8ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல இருந்தா புத்திர பாக்கியம் இல்ல. அஷ்டமாதிபதி 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றது. லக்கணத்துல பிறந்த லக்கணத்துல ராகு கேதுகள் சம்பந்தப்படுவது குழந்தை இல்லாம போகும். குருவுக்கு திரிகோணத்துல சனி வர்றது அது குழந்தைய தடை பண்ணும். இதுதான் விதிகள். இது நம்ம தசாநாதன் டிஎஸ் சிஸ்டத்துக்கும் பொருந்தும். ஒரு திசை நடக்கும், குழந்தை இருக்கும். பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா குழந்தை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. அஷ்டமாதிபதி பாதிப்பு இல்ல, லக்னத்துல ராகு கேதுக்கள் இல்ல, குருவுக்கு சனி திரிகோணத்துல இல்ல, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஆனாலும் 10 வருஷத்துக்கு குழந்தை இல்லாம இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசாநாதனுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். தசாநாதனுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும்.